ஆப்புட ராமசாமி கிளினிக் பழைய ஸ்டேட் பேங்க் தெரு செந்துறை. செந்துறையில் வீட்டின் பூட்டை உடைத்து 13.5 சவரன் நகை திருட்டு. அரியலூர் மாவட்டம் செந்துறை நகரில் உள்ள தோப்பேரி என்ற இடத்தில் வசித்து வருபவர் வசந்தகுமார். இவர் கம்ப்யூட்டர் சென்டர் வைத்துள்ளார். இந்நிலையில் இவரது மகன் வெளியூரில் 12ஆம் வகுப்பு படித்து வருவதால் மனைவி மகனுடன் வெளியூரில் தங்கியுள்ளார். இந்நிலையில் வசந்தகுமார் நேற்று தனது தாய் தந்தையை பார்க்க அருகில் உள்ள இருளாங்குறிச்சி கிராமத்திற்கு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைந்த நிலையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வசந்தகுமார் பீரோவை பார்த்தபோது அதில் இருந்த 13.5 சவரன் நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் திருடு போனது தெரிய வந்தது. அதுமாதிரி நேற்று 7:30 மணிக்கு போட்டுட்டு நான் இருளாங்குறிச்சிக்கு போயிட்டு அப்பா அம்மா பார்க்கறதுக்கு அங்கே தான் இருக்கிறேன். இப்போ காலையில் வந்து இங்கே உள்ளே வரும்போது பூட்டு இல்லை, பூட்டு கதவுல இல்லைன்னொடனே சரி யாரும் உள்ளார இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தேன். திறந்தோடனே பீரோ மற்ற செல்ஃபில் இந்த சூட்கேஸ் எல்லாம் கீழே தான் கிடந்தது, எல்லாம் இறஞ்சி கிடந்தது. சரி பக்கத்து ரூமில் போனால் அங்கே இருக்க கப்போடம் எல்லாம் திறந்து இருந்தது. சரி அதனால் யாரோ பூந்து திருட்டிருக்காங்க, நம்ம எதை கை வைக்கக்கூடாதுன்னு உடனே ஸ்டேஷனில் போய் சொன்ன காலையில். இது வரைக்கும் ஒரு 13.5 பவுன் மட்டும், அந்த தங்கம் மட்டும் 13.5 பவுன். அப்புறம் வெள்ளி ஜாமான், அந்த குத்து விளக்கு, டம்ளரு, கொலுசு, அருணாகயிறு, இது போல் அது எத்தனை கிராமுங்கிறது தெரியல. அது மாதிரி அந்த பொருளாக இருந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க. இது குறித்து செந்துறை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு கைரேகை நிபுணர்கள் மற்றும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆப்புட ராமசாமி கிளினிக் பழைய ஸ்டேட் பேங்க் தெரு செந்துறை.